இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளது. பாஜக எம்எல்ஏ ஜான்குமார் ஆவேசம். புதுச்சேரி பாஜக எம்எல்ஏ ஜான்குமார் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் உமா சங்கர் கொலை வழக்கை சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்றம் வலியுறுத்தியிருந்தோம். ஆனால் தற்போது புதுச்சேரியில் சில காலமாக ஆளுநர் மாளிகை, முதலமைச்சர் ரங்கசாமி வீடுகளுக்கு தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் வருகிறது. சட்டம் ஒழுங்கு சரியான முறையில் இல்லை. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் சந்தித்து முறையிட உள்ளேன். புதுச்சேரியில் மிக மோசமான குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் என்கவுண்டர் மாதிரியான அதிரடியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். சன்னியாசி தோப்பு யூ வடிவ வாய்க்காலை மறுமுறை கட்டுதல் பணிக்கான பூஜை மயான சாலை சன்னியாசி தோப்பில் அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சன்னியாசித்தோப்பு மயானம் சாலையில் அமைந்துள்ள யூ வடிவ வாய்க்காலில் மறுமுனை கட்டுதல் பணிகள் மேற்கொள்ள அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். அதனை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் புதுச்சேரி நகராட்சி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 19,78,780 ரூபாய் ஒப்பந்த தொகையுடன் இந்த பணி தொடங்கப்படுகிறது. இந்த பணிக்கான பூமி பூஜை விழா இன்று உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் முன்னின்று பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மொத்தமாக 4 மாதங்களில் பணிகள் நிறைவடையும் என திட்டமிடப்பட்டுள்ளது. உடன் நகராட்சி இளநிலை பொறியாளர் சண்முகம், கழக தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநில சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் நோயல், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் இசாக்கு, ராகேஷ், கழக சகோதரர்கள் மோரிஸ், ரகுமான் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ பிறந்தநாள் விழா. இந்திராநகர் தொகுதி திமுக சார்பில் நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளருமான சிவா எம்எல்ஏ பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அவரது ஆதரவாளர்களால் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி பழைய துறைமுகம் சீகல்ஸ் அருகில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் இந்திராநகர் தொகுதி திமுக சார்பில் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன், பொறுப்பாளர் காந்தி ஆகியோர் தலைமையில் எதிர்க்கட்சி தலைவர் சிவாவிற்கு பொன்னாடைகளை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பாபு, கோதண்டம், சுப்பிரமணியன், செல்லதுரை, தேவநாதன், ஜெகதீஷ், பூபால், ராதாகிருஷ்ணன், பாலு, பாஸ்கர் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முன்னதாக பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் இந்திராநகர் தொகுதி திமுக சார்பில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வழிபட்டனர்.
புதுச்சேரியில் திராவிட கழகம் சார்பில் புரட்சி கவிஞர் பிறந்தநாள் விழா. திராவிட கழகம் சார்பில் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் 135வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திராவிட கழகம் சார்பில் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் 135வது பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் புதுச்சேரி சட்டப்பேரவை அருகிலுள்ள பாவேந்தர் திருவுருவ சிலைக்கு மாவட்ட திராவிட கழக தலைவர் வே. அன்பரசன் தலைமையில் ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் ராசா, காப்பாளர் ராசு, பொதுக்குழு உறுப்பினர் விலாசினி ராசு, பழனி, துணைத் தலைவர் குப்புசாமி, விடுதலை வாசகர் வட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன், செயலாளர் சிவராசன், தொழிலாளர் அணி செயலாளர் குமார், திராவிட கழக நகராட்சி கொம்யூன் பொறுப்பாளர்கள் இளங்கோவன், கிருஷ்ணசாமி, ஆறுமுகம், முத்துவேல், ஊடகவியலாளர் ஆதிநாராயணன், பெரியார் சிந்தனையாளர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் தினா, வீராசாமி, தனுஷ் செங்கோடி, சம்ரித் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மக்கள் பணிகளை மேற்கொள்ள காலாப்பட்டு தொகுதி புதிய வீட்டில் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் இன்று குடியேறி உள்ளது தொகுதி மக்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்களிடையே எழுச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வன்னியர் பாதுகாப்பு பேர் இயக்கத்தின் நிறுவனரும் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளையின் நிறுவனருமான செந்தில் தட்டாஞ்சாவடி பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பாஜக கூட்டணி காரணமாக காலாப்பட்டு தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு சொற்ப வாக்குகளில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் கடந்த 4 ஆண்டுகளாக காலாப்பட்டு தொகுதியில் மக்கள் பணியை தொடர்ந்து செய்து வருகிறார். இந்த நிலையில் சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு 2026இல் நடக்க உள்ள நிலையில் தேர்தலை முன்னிட்டு தொகுதி மக்களிடம் நெருக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் மக்கள் பணியை தீவிரப்படுத்தவும் காலாப்பட்டு தொகுதியில் குடியேற முடிவு செய்தார். அதன்படி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி பகுதியில் புதிய வீடு கட்டி இன்று குடும்பத்துடன் குடியேறியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனரும் காலாப்பட்டு தொகுதி மக்களின் பேராதரவு பெற்றவருமான செந்தில் காலாப்பட்டு தொகுதியில் குடியேறி உள்ளது தொகுதி மக்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்களிடையே எழுச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலவை உறுப்பினர் அலுவலகத்தில் சலவை தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் எம்பி செல்வ கணபதி வழங்கினார். புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் புதுவையை சேர்ந்த சலவை தொழிலாளர்களுக்கு நடமாடும் தள்ளுவண்டி மற்றும் அயன் பாக்ஸ் வழங்கும் விழா இன்று ஈசிஆரில் அமைந்துள்ள புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவருமான செல்வ கணபதி எம்பி, துறை இயக்குனர் ராகினி முன்னிலையில் புதுவையை சேர்ந்த 16 சலவை தொழிலாளர்களுக்கு நடமாடும் தள்ளுவண்டி மற்றும் அயன் பாக்ஸ் வழங்கினார். இவ்விழாவில் புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அதிகாரிகள், சலவையாளர்கள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரில் தனுஷ் பிரியாணி ஹோட்டல் புதிதாக திறக்கப்பட்டது.
புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரில் தனுஷ் பிரியாணி ஹோட்டல் புதிதாக திறக்கப்பட்டுள்ளது. இந்த திறப்பு விழாவில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் PM சரவணன், சமூக சேவகர் VM சங்கர் ஆகியோர் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு திறந்து வைத்து குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இந்த திறப்பு விழாவில் பிரியாணி பிரியர்கள் நீண்ட வரிசையில் நின்று பிரியாணி வாங்கி சென்றனர். மக்கள் மீது புதிய வரி எதுவும் போடாமல் திட்டங்களை எல்லாம் சாமர்த்தியமாக செயல்படுத்தி வருகிறோம். முதல்வர் ரங்கசாமி பேச்சு. புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை, பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பயனாளர்களுக்கு வழங்கும் தொடக்க விழா மேட்டுப்பாளையம் போக்குவரத்து முனையம் பிரதான சாலை ஆஞ்சநேயர் கோவில் அருகில் நேற்று நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு மிதிவண்டிகள் மற்றும் 60 வயதை கடந்த மூத்த குடிமக்களுக்கு போர்வை, காலணி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசியதாவது: எங்கள் அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு ஆண்டும் புதிய திட்டங்களை கொண்டு மக்களுக்கு வழங்கி வருகிறது. உள்கட்டமைப்பை மேம்படுத்தி புதுச்சேரியின் வளர்ச்சி மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டக்கூடிய விதமாக முன்னேற்ற பணிகளையும் செய்து வருகிறது. இந்த ஆண்டு புதுச்சேரி மாநில பட்ஜெட் ரூபாய் 13,500 கோடி போடப்பட்டது. இந்த பட்ஜெட்டின் மூலம் மக்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு வழக்கமானது. சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைக்கு பதில் அளிக்கும் போது அமைச்சர்கள் போட்டி போட்டுக்கொண்டு மக்களுக்காக அறிவிப்புகளை வெளியிடுவார். ஆனால் போதுமான நிதி இருக்கிறதா என்பது தெரியாது. இதனை சரிப்படுத்தி அந்த திட்டங்களை செயல்படுத்துவோம். நானும் மக்களுக்கு என்ன தேவை, குடும்பங்களில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று கேட்டு மனதில் வைத்துக்கொண்டு சட்டப்பேரவையில் தெரிவித்து அந்த திட்டத்தை கொண்டு வருவேன். இந்த திட்டங்கள் அமைச்சர்கள் தலைமையில் செயலர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு கூட தெரியாது. பிறகு அதிகாரிகள் அமர்ந்து அதனை எப்படி செயல்படுத்துவது, அதற்கான நிதி எங்குள்ளது, புதிய வரி எதுவும் போடுவதில்லை என்றால் என்னிடம் கேட்பார்கள். நானும் பார்த்து கொள்ளலாம் என்று கூறுவேன். மக்கள் மீது வரி ஏதும் போடாமல் திட்டங்களை எல்லாம் சமபர்த்தியாக செயல்படுத்தி வருகின்றேன். எதிர்க்கட்சியினரும் திட்டங்களை அறிவிக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் செயல்படுத்த முடியாது என கூறுவார்கள். அது பொறாமையினால் சொல்வது. அவர்களால் செய்ய முடியவில்லை. எங்கள் அரசு பொறுப்பேற்று அறிவித்த திட்டங்கள் ஏதேனும் ஒன்றை செயல்படுத்தாமல் உள்ளது என்பதை சொல்ல முடியுமா? முன்னாள் முதல்வர் நாராயணசாமி நிறைய பேசுவார். ஆனால் அவரது ஆட்சி காலத்தில் என்ன செய்தார் என்றால் ஒன்றும் இல்லை. நிறைய குறை கூறுவார். எல்லாவற்றையும் செய்துள்ளோம். இந்த ஆண்டு அறிவித்த திட்டங்களையும் செய்ய தொடங்கியுள்ளோம். ரேஷன் கடைகளை திறந்து இலவச அரிசி, மாணவர்களுக்கான புத்தகம் உள்ளிட்ட அனைத்தையும் வழங்கி வருகின்றோம். மத்திய மாநில அரசுகளில் நிதி உதவியுடன் வீடு கட்டும் திட்டம் தொடங்கப்பட உள்ளது. காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தில் மாநில அரசின் நிதி 2.15 லட்சம் முதலில் கொடுக்கப்படும். பிறகு மத்திய அரசின் நிதி வரும்போது அந்த பணம் கொடுக்கப்படும். அதற்காக ஓரிரு நாட்களில் விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட உள்ளது. மத்திய அரசின் திட்டங்களை விரிவுபடுத்தி நம்முடைய அரசின் நிதியை சேர்த்து திட்டங்களை நிறைவேற்றும் நடவடிக்கையை அரசு எடுத்து வருகிறது. அரசு பணியிடங்கள் நிறைவேற்றி வருகின்றோம். வேலை வாய்ப்பை உருவாக்கி வருகின்றோம். என்ன தேவை என்பதை அறிந்து அதனை நிறைவேற்றும் அரசுதான் எங்களின் அரசு. சொன்னதை செய்கின்ற திட்டங்களையும் நிறைவேற்றுகின்ற அரசு. தொடர்ந்து இந்த அரசு திட்டங்களை செயல்படுத்தும் என்றார். விழாவில் மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்கும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 5.73 கோடி செலவில் 8,123 மாணவர்களுக்கு மிதிவண்டிகளையும், போர்வை மற்றும் காலணி வழங்கும் திட்டத்தின் கீழ் 4.12 கோடி செலவில் 1,22,236 பயனாளர்களுக்கு போர்வை மற்றும் காலணிகள் இவ்விழாவில் வழங்கப்பட்டன. சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சமூக நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், MLAக்கள் AKD ஆறுமுகம், KSP ரமேஷ், சமூக நலத்துறை செயலர் சுந்தரேசன் மற்றும் அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
தொகுதி சன்னியாசிக்குப்பம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணி சார்பில் நீர்மோர் நிகழ்ச்சி. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா பங்கேற்பு. திருபுவனை தொகுதி சன்னியாசிக்குப்பம் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணி சார்பாக ஏற்பாடு செய்திருந்த நீர்மோர் தர்பூசணி லெமன் ஜூஸ் பந்தலை நமது முன்னாள் எம்எல்ஏ கோபிகா துவங்கி வைத்தார். பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலு, மாநில இளைஞர் அணி செயலாளர் ராஜா, மேற்கு மாவட்ட இளைஞர் அணி துணைத் தலைவர் சம்பத், இளைஞர் அணி தலைவர் பிரசாத், செயலாளர் மன்னாதன், துணைத் தலைவர் முத்துக்குமார், தொகுதி மேற்கு மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் ரவி பிரசாத், தொகுதி செயலாளர் இளையராஜா, திருபுவனை செந்தில் மற்றும் இளைஞர் அணி செயலாளர் சந்தோஷ், இளைஞர் அணி தொகுதி செயலாளர் அன்பரசன், சன்னியாசிக்குப்பம் ஜெயக்குமார் மற்றும் பார்த்திபன், ரமேஷ், ஆனந்த், ஜெகதீஸ்வரர் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். வீராம்பட்டினம் எம்.எஸ். சுப்புலட்சுமி நகர் சாலை அமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் எம்.எஸ். சுப்புலட்சுமி நகரில் 4,81,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். அரியாங்குப்பம் காக்காயன்தோப்பு பகுதியில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூலகம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை மாநிலங்களவை மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் சாலை காக்காயந்தோப்பு பகுதியில் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 97,53,730 மதிப்பீட்டில் அரசு நூலகம் கட்டுவதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூடப்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் கொடிமரம் பிரதிஷ்டை நிகழ்ச்சி அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானத்தை சார்ந்த ஸ்ரீ தர்மராசா உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் கொடிமரம் பிரதிஷ்டை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான ஏ.கே. சாய் ஜே சரவணகுமார், வேளாண்மைத்துறை அமைச்சர் துணைவியார் ஆதிலட்சுமி ஜெயக்குமார், அமைச்சர் துணைவியார் பிரபாவதி சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை தலைமை தாங்கி நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். மேலும் கூடப்பாக்கம், கோனேரிக்குப்பம், அகரம், உளவாய்க்கால் ஆகிய பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு கொடிமர பிரதிஷ்டை செய்யும் நிகழ்வை கண்டுகளித்தனர். தொடர்ந்து கொடிமரத்திற்கு மந்திரங்கள் ஓதி பூஜைகள் செய்து கிரேன் உதவியுடன் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி, கூடப்பாக்கம் கிராமவாசிகள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.
ஒதியம்பட்டு ஓம் ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சுவாமிகள் ஜீவசமாதி சித்த பீடத்தில் 233வது ஆண்டு மகா குரு பூஜை விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஜீவசமாதி சித்தபீடத்தில் 233ஆம் ஆண்டு மகா குரு பூஜை திருவிழா நடைபெறுகிறது. முன்னதாக நேற்று காலை கோபூஜை, கணபதி ஹோமம், 108 சங்கு அபிஷேகம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும், திருவாசகம் முற்றோதல், பரதநாட்டியம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து இன்று காலை அகவல் பாராயணம், திருவாசகம் திருமுறை ஓதுதல் ஆகிய நிகழ்ச்சிகளும், அதனைத் தொடர்ந்து சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் இருந்து மாலை போட்டு உள்ள பக்தர்கள் பால்குடம் மற்றும் புனித நீர் கொண்டு வந்து மாலை செலுத்துதல், தொடர்ந்து ஜீவபீடத்தில் அமைந்துள்ள மகானுக்கு பால் அபிஷேகம் மற்றும் புனித நீர் அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. குருபூஜை விழாவில் சிறப்பு அழைப்பாளராக எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் அவருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. மேலும் நிகழ்ச்சிகள் இந்து சமய அறநிலைத்துறை செயலர் நெடுஞ்செழியன், ஆணையர் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, ஊர் பொதுமக்கள், ஒதியம்பட்டு கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அண்ணா இங்க பாருங்கண்ணா. அண்ணா அண்ணா குறுக்கில் வர்றேண்ணா. அண்ணா 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 வரோம். சரி போதும் போ. தொகுப்பாடு நம்மளே பார்த்தோம்னா திருக்கனூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ராஜகோபுரம் மகா கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருக்கனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ராஜகோபுரம் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையான முறையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவையொட்டி தனபூஜை, கணபதி ஹோமம், கோபூஜை, நவகிரக பூஜை, ஹோமம் உள்ளிட்ட 4 கால யாக பூஜைகள் நடைபெற்று ஸ்ரீ முத்துமாரியம்மன் ராஜகோபுரம், விநாயகர் கோவில், பெருமாள் கோவில், சிவன் கோவில், அய்யனார் கோவில், காளி கோவில் உள்ளிட்ட கோவில் விமானங்களுக்கு மயிலம் பொம்மபுர ஆதீனம் சிவஞானபால சுவாமிகள் தலைமையில் கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் துணை சபாநாயகர் செல்வம் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட சுற்றுப்புற கிராமங்களை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து இரவு பாட்டு கச்சேரியும் அம்மன் வீதி உலா காட்சியும் நடைபெறுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் திருக்கனூர் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மலேரியா உலக நாடுகள் அனைத்திற்கும் இன்றைய சூழலில் பெரும் அச்சுறுத்தலாக விளங்கி வருகிறது. நம் இந்தியாவில் மலேரியா வடக்கு மற்றும் வடகிழக்கு அதனை சார்ந்த மலைப்பகுதிகளில் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. ஆசிய நாடுகளில் மலேரியா நோயை பெருமளவு குறைத்து சாதனை படைத்துள்ளதாக இந்தியாவை உலக சுகாதார அமைப்பு சமீபத்தில் பாராட்டியுள்ளது. மலேரியா என்பது ஒரு ஒட்டுண்ணி நோய். நன்னீரில் உற்பத்தியாகும் அனாபிசஸ் பெண் கொசுவினால் பரவுகிறது. பிளாஸ்மோடியம் கிருமியினால் உருவாகுகிறது. அதில் புதுவையில் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் வகை பொதுவாக காணப்படுகிறது.
பால்சிபரம் வகை வட மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் அதிகமாக காணப்படுகிறது. உலக சுகாதார அமைப்பின் தகவலின்படி 2023ஆம் ஆண்டு உலக அளவில் 263 மில்லியன் மலேரியா தொற்று இருந்ததாக தெரிய வருகிறது. அதில் 2,27,564 மலேரியா தொற்று இந்தியாவில் கண்டறியப்பட்டுள்ளது. 2024இல் உலக அளவில் முந்தைய ஆண்டை விட சற்று குறைந்தாலும் இந்தியாவில் அதிக அளவு குறைந்துள்ளது. நம் பகுதி மக்கள் வட மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு சென்று வருவதாலோ அல்லது நோய் பாதிப்பு அதிகமுள்ள பிற மாநிலங்களிலிருந்து வருபவர்களால் மட்டுமே பிளாஸ்மோடியம் பால்சிவரா வகை மலேரியா தொற்று புதுவையில் ஏற்படுகிறது. இது புதுவையில் அனைத்து சுகாதார நிலையங்களில் மருத்துவ அதிகாரிகள் மேற்பார்வையில் சுகாதார உதவியாளர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்களின் தொடர் கண்காணிப்பு, கள ஆய்வு நடவடிக்கை மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர்களின் ஒருங்கிணைப்புடன் மலேரியா களப்பணியாளர்கள் உள்ளிட்டோரின் கூட்டு முயற்சியால் பலனாக புதுவையின் 2021இல் 5 நபர்களுக்கும், 2022இல் 0ஆகவும், 2023இல் 6 நபர்களுக்கும், 2024இல் 4 நபர்களுக்கும் மலேரியா தொற்று கண்டறியப்பட்டது. மேலும் புதுவையில் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் உள்ளூர் தொற்று இல்லாத மலேரியா பாதிப்பு மட்டுமே உள்ளதோடு 2025ஆம் ஆண்டு முதல் இதுவரை மலேரியா எதுவும் கண்டறியப்படவில்லை. தற்போது புதுவையானது உலக சுகாதார நிறுவனத்தின் அறிவுறுத்தலின்படி இந்திய அரசின் இலக்கின்படி மலேரியா இல்லாத புதுவை என்கின்ற இலக்கை எட்டும் நிலையில் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 25ஆம் நாள் உலக மலேரியா ஒழிப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் உலக நாடுகள் ஒரு கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு மலேரியா ஒழிப்பு நடவடிக்கைகளில் முழு வீச்சில் செயல்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு மலேரியா எண்ட்ஸ் வித் அஸ், ரெனிவிஸ்ட் ரிமேஜின் ரெகினிட்டி என்ற கருப்பொருள், அதாவது மலேரியா நம்மோடு முடியட்டும், அதற்கு மீண்டும் முதலீடு, புதிய உத்திகளை கண்டறிதல், புதிய அர்ப்பணிப்பு மற்றும் செயல்களை தூண்டுதல் என்கின்ற அடிப்படையில் விழிப்புணர்வு இருசக்கர வாகன ஊர்வலம் நடைபெற்றது. மேலும் இந்த வேளையில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளின் மேல்நிலை தொட்டி, கீழ்நிலை தொட்டிகளை கொசு புகா வண்ணம் மூடி வைத்து பாதுகாக்கவும் மற்றும் கிணறு இருந்தால் அவைகளை கொசு புகாத வண்ணம் வலையிட்டு பாதுகாக்கவும். இது மலேரியா கொசுக்கள் உற்பத்தியை கட்டுப்படுத்த ஏதுவாகும். மலேரியா நோயிலிருந்து நாம் அனைவரும் பாதுகாப்பாய் இருக்க பொதுநல கருதி நலத்துறை இயக்குனர் டாக்டர் வி. ரவிச்சந்திரன் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். உலக உதவியாளர், சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர்கள் பங்கு பெறும் மலேரியா விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் வி. ரவிச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணி துவக்க விழாவில் தேசிய சுகாதார இயக்குனர் டாக்டர் கோவிந்தராஜ், துணை இயக்குனர் குடும்ப நலம் டாக்டர் ஆனந்தலட்சுமி, ஐஇசி துணை இயக்குனர் டாக்டர் ரகுநாத் மற்றும் மலேரியா திட்ட உதவி இயக்குனர் டாக்டர் வசந்தகுமாரி கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உள்ளூர் தொற்று மலேரியா மீண்டும் வராத புதுவையை உருவாக்குவோம், மலேரியா நோயற்ற இந்தியாவை உருவாக்குவோம். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.